வந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று எமது கல்லூரியின் சார்பாக வரவேற்கின்றேன். மங்கள விழாவாக இந்நாளில் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவங்கி வைக்குமாறு எமது திருவள்ளுவர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திருமதி நாளை அமுதாயி அம்மா அவர்களை குத்துவிளக்கேற்றி விழாவினை துவங்கி வைக்க அன்புடன் அழைக்கின்றேன். இந்து கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் தொழிற்சார் ஐயா அவர்களை ரோஹிணி அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்க போகுது. முதல்ல நான் தமிழ் வளர்ச்சித்துறை அசோசியேட் டைரக்டர் மேடம் ரேவதிக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்ம கல்லூரியை கிடைத்திருக்கு கொண்டு செல்லும் கடமை ஆசிரியருக்கே உரியது என்ற தலைப்பை நான் பேச வந்துள்ளேன். தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது பெற்றோர்களின் கடமையே என்ற தலைப்பை நான் முழுவதுமாக ஆதரித்து பேச உள்ளேன். என்னமா தலைப்பு ஒட்டுமொத்தம் சொல்லு பாப்போம். என்ன தலைப்பு பேச போறாங்க? நீங்க ஏன் வந்து உட்கார்ந்து தெரியும் என்பது இதில் பெருநோக்கு யாருக்கு? பெற்றோர்களுக்கா என்று ரேவதி சொன்ன மாதிரி அவங்க வந்து தனிமன் தோன்றுகிறாரை விட்டா வேற என்னமா இருக்கு? யாரும் சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும். என் சாம்பலிலும் தமிழ் மனம் கவழ வேண்டும். தமிழனுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அவையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான தலை தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கங்களோடு என்னுடைய பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். ஆயிரம்தான் கவி சொன்னேன், அழகழகாய் பொய் சொன்னேன். ஆயிரம்தான் கவி சொன்னேன், அழகழகாய் பொய் சொன்னேன். பெற்றவரே உம்பெருமை ஒத்தவரை சொல்லலையே. பெற்றவரே உம்பெருமை ஒத்தவரை சொல்லலையே. காத்தெல்லாம் அவன் பாட்டு, காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் அவன் பேச்சு, உன் கீர்த்தி எழுதலையே. படிக்கவோ இயலாத காய்வத்து எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனும். படிக்கவோ எழுதவோ தெரியாத தாய்வத்து எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனும். பொன்னையா தேவ பெற்ற பெருங்குல மகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளே. என்னை புறந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளே. வைரமுத்து பிறப்பான வயிற்றுல நீ சுமந்ததில்ல, வயிற்றுல சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்த தாசில்தார் இவந்தானோ என்ற உண்மை ஏதும் அறியாமல் நெஞ்சூட்டி வளர்த்த என்ன நினைச்சா அழுக வரும். கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள புளி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. தொண்டையில் அது இறந்தும் சுகம், மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதமா. கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமிளகாய் 2 சேர்த்து வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து நீர் தெளிச்சு அம்மி அரைச்சி குழவழன்னு வழிச்சு எடுத்தா அடுத்த தெருமணம். மாமா அடிச்சாலும் மல்லிப்பூ சென்றாலே, அத்தை அடிச்சாலும் அரளிப்பூ சென்றாலே, யார் அடிச்சு நீ எழுதுகிறாய் கண்ணே நீ கண்ணுறங்கு. அவையில் அமர்ந்திருக்கும் முதல்வர் அவரின் பாதங்களையும் எங்கள் நடுவரின் பாதங்களையும் வீட்டிற்கும் அனைவரையும் என்னுடைய உரையை தொடர்கிறேன். பாகவதத்தை கூற தொடங்கினாராம். பாகவதத்தை கூற தொடங்கியவுடன்
சொல்ல வேண்டிய பாகவதத்தை சொல்ல வேண்டிய பக்குவம் வரவில்லை என்று. அதனால் நான் மறுமுறை இன்னும் சில மாதங்கள் கழித்து உங்களிடம் நான் பாகவதத்தை கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்றாராம். ஆசிரியரும் சென்று விட்டாராம். ஒரு 3 மாதங்கள் கழித்து அரசன் கூறினாராம், இப்பொழுது நான் பாகவதத்தை கேட்க வேண்டும், நீங்கள் போய் அந்த ஆசிரியரை அழைத்து வாருங்கள் என்றாராம். அதன்படியே அரசனுடைய ஆட்கள் ஆசிரியரை அழைத்து வந்தார்களாம். அழைத்து வந்தவுடன் அந்த ஆசிரியர் மீண்டும் மன்னனுக்கு பாகவதத்தை சொல்ல தொடங்கினாராம். ஆனால் அப்பொழுதும் அந்த அரசன் கூறினாராம், இன்னும் உங்களுக்கு பாகவதத்தை சொல்ல வேண்டிய பக்குவம் வரவில்லை என்று. அதனால் இன்னும் சில மாதங்கள் கழித்து நான் உங்களிடம் பாகவதத்தை கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்றாராம். சிறப்பா பேசினாங்க, நிறைய செய்திகள் இருக்கு. ஆனா நான் கேட்பது இந்த தலைப்பினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேர் துறை அணிகளுடைய தலைவர்களுக்கு அடுத்து வர 5 நிமிடத்திலாவது உங்களுடைய கருத்துக்களை வலிமையாக பதிவு செய்யுங்கள். கருவுதந்த தீஞ்சாரி கடிதங்க நஞ்சுலகி கவிழ்சை முழகி அறுபதங்க செங்கவிழி நீ நெருளை நிகழ்த்து வரும் உருவ நினைவுகளை நெஞ்சு பகைக்கும் சொல்ல கூட வாய் பகைக்கும் உணவு தரும் விடுதலை கிளப்பென்று போடும் உயர்ந்த பட்டு துணிக்கடைக்கு சிற்சா எனும் படகு தொகுவதாய் சிறப்பு போடும் மணக்கவரும் சென்றலிலே புதிதாகில்லை தனிப்பருகமாம் உண்பவது தமிழகத்தின் தமிழ் தருவதிலே தமிழ்தான் இல்லை வேட்சவை வடமொழியில் பேரறுப்பவர் கோயிலே வேறுடோமி சொற்போற்றி திரு அவள் செந்தமிழுக்கு போது கற்கோயில் உட்புறத்தில் கால் வைத்தது எவ்வாறு சகசர நாமம் என்கிற பாரதிதாசன் கேட்ட கேள்விகளுக்கு 1956 டிசம்பர் 27 12ஆம் மாதத்திலே ஒரு விடை புரிந்தது. அந்த விடைக்கு பெயர்தான் தமிழ் ஆட்சி மொழி சட்டம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, தலைப்புக்கும் பாகவதற்கும் என்ன சம்பந்தம்? அடுத்த தலைமுறை தமிழை வளர்ப்பதற்கு பெரிதும் உதவுவர்கள் பெற்றோர்களா ஆசிரியர்களா என்கிற தலைப்புக்குள்ளேயே போகாமல் வெறும் கதைகளை மட்டுமே சொல்லி நம்புகிற தேசமாக இன்றைக்கு மாறிவிட்டது. கதை சொன்னாதான் எல்லாம் காத்திருக்காங்க. அரசியலும் பொருந்தோம். பெருமக்களே, நான் வாதத்தை இங்கே வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பெற்றோர்கள் தமிழ் மொழியை வளர்க்கிறார்களா அப்படின்னு எதிரணியில நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. பெரும் வரலாச்சு சந்தோஷாச்சு கேட்பாங்கிற நம்பிக்கையில இப்ப அவருக்கு நான் நிறைய கேள்விகளை விட்டுருப்பாங்க. பெருமக்களே, இன்றைக்கு பெற்றோர்களுடைய பணி என்பது அவ்வளவு மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. ஏனென்றால் 1956 போட்ட சட்டம் இன்னைக்கு நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான். ஏற்றுக்கிறீங்களா? இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற போது இன்றைக்கு தெரியாத தமிழ் பெயர்களை பல பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா முல்லை அப்படின்னா முல்லை கொடி தமிழ் அப்படின்னா இருக்கும் போது இன்னைக்கு தமிழர் என்கிற பெயர் வருகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர்களை சூட்டி இன்றைக்கு தமிழ் மொழிக்கு மகுடம் சூட்டி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இனி இந்த பட்டிமன்றமும் இந்த தலைப்பெல்லாம் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணமாக இவர்கள் முயற்சி செய்தார்கள். இன்றைக்கு தமிழ் ஆட்சி மொழியாக எல்லா இடங்களிலும் இருக்கும். நாம் ஆட்சி மொழியை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் பேசி பேசி பயனில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். இனி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தமிழில் எடுத்து வாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டை ஒரு புதிய தமிழராக மாற்றுங்கள். தமிழ் பேசுவோம், தமிழாக கேட்போம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். கண்ணுக்குள் உன்னை வைத்தேன் பார்வையானாய், சிந்தையில் உன்னை இணைத்தேன் சொல்லானாய், தாயே தமிழே முதல் வணக்கம். இங்கிருக்கும் அனைவருக்கும் இந்த தமிழ் மகனின் தமிழ் வணக்கம். உங்களையும் வணங்குகிறேன். எடுத்த உடனே அவர் கேள்விக்கு பதில் சொல்லி ஆரம்பிக்கலாமா இல்ல கருத்து சொல்லலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஆனா கருத்து சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கவங்களை பாராட்டணும். அம்மா பேசினாங்க தேவி அம்மா, அவங்க வந்துட்டு இது பட்டிமன்றமா இல்ல கான்சர்ட்டான்னு தெரியல, எல்லாரும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டோம். நான் அப்படியே கொஞ்சம் பதறிட்டேன். பாட்டுக்கு எவ்வளவு குழந்தைங்க அப்படி மயங்கி கையெல்லாம் தட்டுறாங்க, நம்புறாங்க பாட்டுக்குள்ள. இந்த பக்கம் பார்த்தா எங்க அணியில் அவையாவே இருக்கிறாங்க, நாங்க இதுக்கு கவலைப்பட்டோன்ற மாதிரி தான் அம்மா இந்த பக்கம் பேசிட்டு போனாங்க. பட் இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இவ்வளவு ஆங்கில வார்த்தைகள் கலந்து பேசுறேன்ல, அது இல்லாம தமிழ் வார்த்தைகளை மட்டும் படிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசிரியர் எனக்கு பயிற்சிச்சதுனால தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். எடுத்தோடனே சொன்னாரு, இந்த காலத்து ஜெனரேஷன் பசங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி பண்பட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு. நிகழ்கால உதாரணம் நான் இங்கு நிற்கிறேன், அதுதான் உண்மை. அது அவங்களுடைய பழக்கம். அந்த காலத்து
எந்த குழந்தையும் தானா பாழ்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நாம பாழ்பட்டு போறோம். யார் சொன்னா? அடுத்தது சொல்லி கொடுக்குறாங்கன்னு பேச்சு கேட்கிறோம். இல்ல புதுசோட சொல்லி கற்றுக் கொடுக்குறது யாருமா? ஏய் அதோ அப்பா வீட்டில் சொல்லு, அப்பா வீட்டில் சொல்லு, என்ன சொல்லி கொடுக்குறது? ஆக இருந்து கொண்டே இல்லை என்பதும் அல்லது இல்லாமல இருந்து கொண்டு இருப்பதுமாக சின்ன சின்ன பொருள்கள் நம்ம சொல்றோம். ஆனா நன்மை பயக்கும்படி குறைந்த நன்மை பயத்தால் பரவாயில்லை, அதுவே நாளடைவு சரியாகி விடுகிறது. அதெல்லாம் மாறும் இல்லீங்களா? சரி சார், ஐயா பேசுற நேரத்தை ஐயா எடுத்துங்க, எது ஆமா ஆமா விட்டாச்சு. அதான் 10 நிமிஷம் நான் இது எல்லாமே இன்னும் எடுத்துறாங்க 10 நிமிஷம். அதுக்கப்புறமா நடுவரிடத்துல ஒரு சிறு கேள்வி. ஐயா உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? நடிகர்னா நான் கமல்ஹாசன், ரஜினி அந்த குரூப். சொல்லுங்க. பின்னாடி போனா எம்ஜிஆர், சிவாஜி. இப்ப வர குரூப்புக்கு நான் வரல. ஒரு நடிகர் ஐயா, ஒரு நடிகர் பேர் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் பேர் சொல்லுங்க. இப்ப ஐயா கமல்ஹாசன் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இங்க பாரு, அவங்க அம்மா வந்து எல்லாம் விட்டு கூடாது. இவ சொல்றாங்க, அவங்க அம்மா சொல்றாங்க இவருதான் கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு ரசிகர் ஆயிடுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரோட படங்களை பார்த்து, அவரோட நடிப்பு எப்படி இருக்கு, அவரோட நடனம் எப்படி இருக்கு, அவரோட பாடுற பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துதான் அவருக்கு ரசிகர் ஆவாங்க. ஏன் ஒரு நடிகரை நமக்கு பிடிக்கிறதுக்கே அவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா, தாய்மொழியான தமிழ் மொழியை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா ஆறாரோ ஆரியாரோ அப்படிலாம் நம்ம பண்ணா மட்டும் தமிழை பிடிச்சிடாது. இதுல அறம் இருக்கு, இதுல புறம்ன்றது ஒண்ணு இருக்கு, இதுல அகநானூறு இருக்கு, புறநானூறு இருக்கு, வாழ்வியல் இருக்கு, வரலாறு இருக்கு. மட்டும்தான் பற்ற வளர்க்க முடியும். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா பேசுன வாத்தியார் ஆயிரம் நினைக்கிறேன். ஜீவிதா அவர்கள், வாருங்கள் ஜீவிதா, தாருங்கள் உரிய தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது பெற்றோர்களின் கடமையே என்ற தலைப்பை நான் முழுவதும் ஆதரித்து பேச வந்துள்ளேன். மொழி என்பது வெறும் பேசும் கருவி அல்ல, அது ஒரு இனத்தின் அடையாளம், பண்பாட்டின் உயிர், வரலாற்றின் சாட்சி. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் முதலில் கண் திறக்கும் போது காண்பது பெற்றோர்களை, முதலில் கேட்கும் குரல் பெற்றோர்களின் குரலை, பேசுவது பெற்றோர் பேசும் மொழியை. அப்படி இருக்க அந்த குழந்தையின் முதல் மொழி உருவாகும் இடம் எது? பள்ளியா? இல்லை. சமூகமா? இல்லை, வீடுதான். வீட்டில் பெற்றோர்கள் தமிழ் பேசினால் குழந்தையும் தமிழ் பேசும். தமிழ் மொழியானது பழமையான மொழியாகும். மேலும் திருக்குறள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள் போன்றவை தமிழின் பெருமையை உணர்த்துகின்றன. இத்தகைய பெருமையை குழந்தைகளிடம் கொண்டு செல்ல வேண்டியவர்கள் யார்? பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தினமும் தமிழ் பேசினால், தமிழ் கதைகளை சொன்னால், திருக்குறளை சொல்லிக் கொடுத்தால், தமிழ் பாடல்களை கேட்பித்தால் குழந்தைக்கு தமிழ் மொழி மொழியாக மட்டுமல்ல உயிராக மாறும். தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முன்னிற்க செயல் என கூறுகிறார் வள்ளுவர். ஒரு பெற்றோரின் கடமை என்னவென்றால் ஒரு குழந்தையை ஒழுக்கத்துடனும் பண்புடனும் அறிவுடனும் வளர்ப்பதே ஆகும். தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது ஆசிரியர்களின் கடமையே என எதிரணி கூறுகின்றார்கள். ஆசிரியர்களின் பங்கு முக்கியமானதுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆசிரியர்கள் மொழியை கற்பிக்க மட்டுமே செய்கிறார்கள், பெற்றோர்களே மொழியை வாழ்வியலில் வாழ வைக்கிறார்கள். ஒரு குழந்தை என்னதான் பல மணி நேரம் வகுப்பறையில் இருந்தாலும் அக்குழந்தை தன் தாய் தந்தையுடனே அதனுடைய முழு வாழ்க்கையும் வாழ்கிறது. அவை சொன்ன ஆத்திச்சூடியை பள்ளியில் நாம் கற்பிக்கலாம், ஆனால் அது வாழ்வில் நிற்க காரணம் பெற்றோர்கள் தான். பள்ளி இலக்கணம் கற்றுக் கொடுக்கும், ஆசிரியர் இலக்கியத்தை கற்றுக் கொடுப்பார். ஆனால் தமிழ் மொழி பற்றியும், தமிழ் மொழி பாசத்தையும், தமிழ் மொழி பண்பாட்டையும் கற்றுக் கொடுப்பவர்கள் பெற்றோர்கள் மட்டுமே. தாய் சொல்லும் தாலாட்டு, பாட்டி சொல்லும் கதை, அப்பா சொல்லும் பழமொழி, இவையே ஒரு குழந்தைக்கு தமிழ் என் மொழி, தமிழ் என் பற்று, தமிழ் என் விருப்பம் என தமிழ் மொழி பற்றி ஒரு குழந்தையின் மனதில் தூண்டுகிறது. சான்றோர்களே, நம்மால் ஒரு உண்மையை மறுக்க முடியாது.
வீட்டில் தமிழ் மொழி பேசப்படவில்லை என்றால் பள்ளியில் என்னதான் ஒரு குழந்தை தமிழ் மொழியை கற்றாலும் அம்மொழி தேர்வுக்காக மட்டுமே இருக்குமே சரி, வாழ்க்கைக்காக இருக்காது. ஆசிரியர்கள் மொழியை கற்பிக்கிறார்கள், பெற்றோர்கள் மொழியை வாழ வைக்கிறார்கள். ஆசிரியர்கள் இல்லாமல் மொழி வளராது, அது உண்மை. ஆனால் பெற்றோர்கள் இல்லாமல் மொழியே பிறக்காது. ஆசிரியர்கள் வழிகாட்டி, பெற்றோர்கள் அடித்தளம். அடித்தளம் வலுவாக இருந்தால்தான் வழிகாட்டுதலும் வெற்றி பெறும். எனவே தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதன் முதல் மற்றும் முக்கிய பொறுப்பு பெற்றோரிடத்திலே உள்ளது என்பதை நான் உறுதியாக ஆதரித்து பேசுகிறேன். குழந்தாய் ஜீவிதா, அழகாக பேசினாய், சிறப்பாக இருந்தது, நடையும் அருமை, பாராட்டுக்கள். இதை சொல்லி தந்தது யாரப்பா? நீயாக அதை எழுந்து கொண்டாயா அல்லது யாரேனும் ஒரு ஆசிரியர் உதவியோடு இப்படி ஒரு நடையை நீ வகுத்துக் கொண்டாயா? எப்படி மாற்றுவது உனக்கு நீ இந்த நடை? அந்த ஆசிரியர்களே எனக்கு அறிமுகப்படுத்தியது பெற்றோர்கள் தானே ஐயா. நல்ல ஒரு கைத்து மொழி அது மேல கேட்கலாமே. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்று தமிழ் அன்னையின் பாதங்களை வணங்கி அவையோர் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களுக்கும், துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும், அனைத்து துறை தலைவர் அவர்களுக்கும்,